சென்னை அடுத்த ஆவடியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்போம். கார்த்தி, அந்த பகுதியில் மொத்தம் எத்தனை குடியிருப்புகள் இருக்கிறது? இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இது பற்றிய பகுதி வாசிகள் கூறுவது என்ன? வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில வீட்டு வசதி வாரியம் ஆவடி, அய்யப்பாக்கம், திருமலவாயில், பட்டாபுரம், திருநின்றவூர், முத்தா, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 60 அடி சாலையில கழிவுநீர் மழைநீர் ஆறாக ஓடுகிறது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவையில் கூட அவர்களால் வெளியே வர முடியவில்லை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. குறிப்பாக ஆவடி வீட்டு வசதி வாரிய பிரதான சாலையில 6 போல் ஒரு மழை வெள்ளத்தால இந்த பகுதியில போக்குவரத்தானது இருபுறங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆவடி மாநகராட்சி வீட்டு வசதி வாரியத்துல 41 வார்டு பகுதியில சுமார் 1500 வீடுகள் கடுமையாக இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. செக்டர் 2 6வது பிளாக்கில் சுமார் 500 வீடுகள் கால்வாயிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆவடி மாநகராட்சி அறிவிக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியத்துல இத்தகைய ஒரு அவலநிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கழிவுநீருடன் கலந்திருக்கும் மழைநீரை அகற்ற அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலை தான் இருப்பதாக பொதுமக்கள் நம்முடைய தெரிவிக்கிறாங்க. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஆவடி வீட்டு வசதி வாரிய பொதுமக்கள் கோரிக்கை வைச்சிருக்காங்க. நன்றி கார்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.